ஜெப்சிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துலாம் டாடா ஏசி காருங்கள்லாம் நிற்கிது. இந்த சைடெலாம் அப்படியே இந்த சைடு பார்த்தா லாரிங்க பாருங்கள்லாம் நிற்குது. போலாமா? சுற்றி நிற்க சொன்னாங்க இங்கே. இது வந்து கலெக்டர் பங்களா. அவங்கள கொஞ்சம் வரமா சொல்லிட்டா. வெயிட் பண்ண எப்சிக்கு நேராக நிற்க சொல்லிட்டாங்க. எல்லாம் வண்டிங்கெலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா வண்டியும் இங்கே தான் வரணும். எப்சிக்கு வண்டிங்கெல்லாம் அப்போ தான் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. நாங்களும் வந்து லைனில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு எப்சிக்கு முன்னாடியும் பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் இதுதான், பிரேக்லாம் கரெக்டாக இருக்கா, வண்டியெல்லாம் எப்சி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, பெயிண்டிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு துல்லியமாக செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் அவரே ஏறி ஓட்டி பார்க்குவாரு, பிரேக் செக் பண்ணி பார்க்குவாங்க அவங்களே. அது ஸ்கூல் பஸ்ஸுன்னா மேக்ஸிமம் அவங்களே ஏறி ஓட்டி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் ஏறி ஓட்டி தான் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதில்ல. நீ எங்கே போனாலே தருமபுரி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் ஃபாலோ பண்ணுற ஆஃபீஸ் வேறு எங்கேயுமே இருக்குது. தருமபுரி தான் நிஜமாகவே வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட வண்டி போய் அது ரெடி பண்ணிடுவோம், அப்புறமா தான் பண்ணி தருவோம். அது சைன் பண்ணுறது அவ்வளோதான் கைஸ். நம்ம வண்டி டாக்குமெண்ட்டே கரெக்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால போயிட்டேக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ ஒவ்வொரு வண்டியாக ஆஃபீஸர் பார்த்துட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. இந்த ஒவ்வொரு வண்டியாக வெளியே போயிட்டுருக்கு. நம்மள்தான் முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ வெளியே போயிட்டே இருக்கோம். முடிஞ்சு நம்ம வண்டி எடுத்து காசு நேராக வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஓகே காய்ஸ், வெளியே போயாச்சு. ஆர்டி ஆஃபீஸ் இனிமேல் ரோடோட சுற்ற வேண்டியதாக ரோடு ஓட்டிங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இது மாதிரி தான்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இப்படி வண்டி திருப்புங்க கரெக்டாக.